இல்ல பாஜகனுடைய வியூகம் என்னவா இருக்கு 2026 அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா நிறைய பேர் பாஜக வியூகம் ஒன்றும் இல்லை. அவங்க வெற்றி பெறத்துக்கு விஜய் வந்து அவங்க டியூன் போடுவாங்க, விஜய் ஆட சொல்லுவாங்க. இந்த படத்துலலாம் பாடாத அந்த ஆட்டக்காரியெல்லாம் விட்டு ஆட விட்டு ஒரு ஜமீன்தார் வந்து மியூசிக் போட்டு உட்காந்து இருப்பார்ல, அந்த மாதிரி ஜமீன்தார் மாதிரி பிஜேபி உட்காந்து. நிறைய பாஜக ஆதரவாளர்கள் டிபேட்ல கூட பேசுறாங்க. அதிமுக ஒன்றிணையணும், ஒன்றிணைந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணாதான் வந்து வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா வந்து விஜய் அந்த இடத்துக்கு வந்துருவாரு, 2ஆம் இடத்துக்கு விஜய் வந்துருவாரு, அதிமுக லூஸ் ஆயிடும். அதாவதுங்க, அதிமுக பாதிப்புக்குள்ள இருக்கு, அதிமுக ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்கு உண்மை, அதிமுக தொடர் தோல்வினா உண்மை இல்லை, மறுக்கல. அதனால விஜய் 2வது இடத்துக்கு வந்துருவாரு தான், அதுதான் அங்கே சூட்சம். வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்தாரு நீங்க சொல்லுங்க, நம்ம அதை விவாதம் பண்ணுவோம். வரத்துக்கு முன்னாடி அதாவது பொதுமக்களே போய் சந்திக்க மாட்டாரு, எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் குறை சொல்லுவாரு, இவருக்கு பாதி சப்ஜெக்டே புரியாது. அப்புறம் கூட இருக்கிறதெல்லாம் வந்து அந்த தலைமுறையை பார்த்தாவே வயசு ஜாஸ்தியாகிறவங்க பயப்படுறாங்க, தாவிடுவானோ, தொங்கிடுவானோ, குதிச்சிருவானோ, உடச்சிருவானோ, அப்படி இருக்கிறாங்க. இப்போ தாவேக்கா ஒரு இடத்துல கூட்டம் போட்டிருக்கு, நான் வந்து ஒரு நாடார் கடை வச்சிருக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு பொட்டலங்கடை வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு பொட்டு கடை வச்சுருக்கேன், என் டியூப் லைட்டு முன்னாடிலாம் நல்லா இருந்தது, கூட்டம் போயிட்டு வந்தவங்க பார்த்தா டியூப் லைட்டை உடச்சிக்கிது, கேட்டு தள்ளி விட்டுக்குது, எல்லாம் உடஞ்சி. எனக்கு அந்த கட்சி மேலே கோவம் வருமா இல்லை சந்தோஷம் வருமா? எங்கே போனாலும் காலக்கேயர்கள் கூட்டம் மாதிரி எதனா உடச்சி வச்சு வர வேண்டியது. மரக்கலையிலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து எதையும் விடுறதில்லை. எவ்வளோ பொருள் சேதம் இல்லை. நேற்று கூட சிவானந்த சாலையில் பொய்யான வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, நாங்கள் எதுவுமே உடைக்க கிடையாது, பேரிகேட்ஸ் நாங்கள் எங்கே உடைச்சோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இப்போ கேஸ் போடணும். நீங்கள் பேரிகேட் உடைக்கலைன்னா நீங்கள் உங்கள் பழைய வீடியோலாம் எடுத்து காட்டணும். சேர் தான் நாங்கள் உடைப்போம், பேரிகேட்லாம் உடைச்சது கிடையாது, பேரிகேட் ஆல்ரெடி ஒஞ்ச பேரிகேடு, இது காவல்துறை மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் வரும், நீங்கள் ரெண்டு ஃபோட்டோவையும் காட்டணும். இது பாருங்கள், அதெல்லாம் அப்போ தயாராக இருக்கணும். அதெல்லாம் வந்துங்க, இவங்க எப்படி பைக்கில் போகிறாங்க, என்ன வீலிங் பண்ணுறாங்க, என்ன சேட்டை பண்ணுறாங்க, பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதையே சொல்கிறாங்க நினைக்கிறீங்க? அதாவது 2ஆம் இடத்துக்கு விஜய் வந்துருவாரு, அதிமுக அதாவது அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அதிமுக வந்து தோக்கணும், அதிமுக பலவீனமாகி போச்சு, 2வது இடத்துக்கு விஜய் வந்துருவாரு என்ன அர்த்தம்னா திமுக வெற்றி பெறணும். திமுக வெற்றி பெற வேண்டியது தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாவேக்காக்கு 26%, தாவேக்காக்கு 36% அப்படின்றது அவங்களோட இடன் இதுவாக கூட இருக்கலாம். பட் நான் வியூகத்தில் சொல்கிறேன், எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரியாது. அதிமுக அதாவது தாவேக்கா 2வது இடம் வருதுன்னா திமுக ஆட்சியில் இருக்குன்றது பொருள். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, தாவேக்காக்கு ஜெயிக்கிற எம்எல்ஏகள் கிடையாது. இப்போதான் இன்னைக்கு காலையில் தான் வந்து நிறைய இடத்துல கிளை கழகத்தில் செயலாளர்கள் போட்டிருக்கிறாங்க, பாகம் வாரியாக பொருளாளர்கள்லாம் போட்டிருக்காங்க, அமைப்பாளர்கள் போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி, அதாவது தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பண்ணுறீங்க.